ஜிபி முத்து இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து இவர் ரொம்பவே ஒரு ஆக்டிவா இருந்தாரு. யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மூலமா வந்து ரொம்பவே பிரபலமானாருன்னு கூட சொல்லலாம். அதாவது இவரோட ஸ்லாங் மூலமா எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு மனிதனா மாறினாரு. அது மட்டும் இல்லாம இவர் பேப்பர் ஐடியை திட்டி பேசுற விதமா இருக்கட்டும், மற்றவங்களை திட்டுற வார்த்தைகளா இருக்கட்டும், செத்த பையன், நார பையன் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய விதமா இருக்கட்டும், இது மூலமா ரொம்பவே பிரபலம் அடைஞ்சாரு. அது மட்டும் இல்லாம இவர் எப்பதான் திட்டி பேசுவார் அப்படின்னு பாக்குறதுக்காகவே இவரை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. குறிப்பா பேப்பர் ஐடிகள் வந்து கிஃப்ட் அனுப்பி அவரை படிக்க வச்சு ரசிக்க வச்சு அது மூலமா சிரிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொரோனா டைம்ல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சமான ஒரு மனுஷனா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிட்டாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஊருக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. பிரச்சனை ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள், அந்த அடி உதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காரு இப்போ வரைக்கும். ஸோ இந்த நேரத்தில் இவர் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, இவரோட பொண்ணு வந்து 10th பாஸ் ஆகியிருக்காங்க. 10th படிச்சுட்டு இருந்தாங்க, ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அதை வந்து தன்னோட பொண்ணு வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து பகிர்ந்திருக்காரு. ஸோ இதை பற்றி நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் வேற என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றியுமே நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நான் ஆரம்பத்தில் இவர் பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்டேன். இவர் வந்து தெரியாதவங்க யாருமே கிடையாது. யூடியூப், டிக்டாக், இந்த இன்ஸ்டாகிராம் இது மூலமாக தான் ரொம்பவே பிரபலம் அடைஞ்சாரு. ஸோ எல்லாருமே அந்த திட்டி பேசுகிற விதமாக இருக்கட்டும், ஊர் ஸ்லாங்கில் பேசுவார். தூத்துக்குடி இந்த திருநெல்வேலி ஸ்லாங் இருக்கு இல்லையா, அதில் இவர் பேசக்கூடிய அந்த வசனங்களாக இருக்கட்டும், திட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், மற்றவங்களை வந்து கிண்டலுக்கு பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயமா இருந்துச்சு. சே, மனுஷன் வந்து இப்படி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறாருப்பா, இவர் வீடியோ பார்த்தா போதும் விழுந்து விழுந்து சிரிக்க தான் தோணுது, எப்படி பேசுறாரு, ஒரு குழந்தைத்தனமா இருக்காரு, வெகுளியா இருக்காரு, இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பெரிய மனுஷர் வந்து இவ்வளோ ஒரு குழந்தைத்தனமா இருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரசிச்சு பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே இவர் வீடியோ போடுறதுக்கு பார்க்கறதுக்காக அவ்வளோ பேர் காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கொரோனா டைம்ல வந்து எல்லாருமே வீட்டில் முடங்கி இருந்த நேரத்தில் கூட இவரோட வீடியோக்களை பார்த்து நிறைய பேர் சந்தோஷமா சிரிச்சாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து இவருக்கு வந்து நிறைய அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைச்சது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜிபி முத்து போனது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒருத்தர் வந்து தன்னோட ஒரு ஃபோனை வச்சு வீடியோக்கள் வெளியிட்டு இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காரே அப்படின்னு எல்லாருமே வந்து ரொம்பவே பெருமையா பேசினாங்க. அதே நேரத்தில் இவர் உள்ள போயுமே நிறைய விஷயங்கள் வந்து பேசுனது காமெடியாக தான் இருந்துச்சு. யாரையும் வந்து கஷ்டப்படுத்த மாட்டாரு, யாரையும் வந்து திட்டி பேச மாட்டாரு. திட்டினா கூட அந்த ஒரு ஸ்லாங்ல பேசி திட்டுறது வந்து யாருக்கும் புண்படுத்துற மாதிரி இருக்காது, எல்லாத்துக்கும் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இவரோட பேச்சுக்கள் இருக்குமே தவிர யாரையுமே வாண்டடா திட்ட மாட்டாரு அப்படின்னு தான் எல்லாருமே ரசிச்சு பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம முதல் நாளை போயிட்டு ஆதாள் ஏவாள் அது யாரு, நான் மன்னிப்பு கேட்கணுமே அப்படின்ற மாதிரிலாம் கமலஹாசன் சார்ட்ட பேசின விஷயங்கள் ரொம்பவே வைரலாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்து உள்ள நடந்த விஷயங்களுமே ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. இவர் கண்டிப்பா டைட்டில் வின்னர் ஆவாருப்பா, கண்டிப்பா ஓட்டுகள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவரோட பிளே அப்படிங்கிறது நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இவரை காட்டக்கூடிய விஷயங்கள், இவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபன்னா இருக்கும், ரசிக்கும்படி தான் இருக்கும். இதனால கடைசி வரைக்கும் வந்துருவாரு, டைட்டில் அடிச்சிருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா கடைசி நேரத்துல ஒரு டைம்ல வந்து வீட்டுல பிரச்சனை, வாண்டடாவே அவர் வந்து வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சூழல் ஏற்பட்டு அங்கிருந்து வெளியே வந்துட்டாரு. அப்ப வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. ஜிபி முத்து உள்ள இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா அவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை விட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில படங்கள்ல நடிச்சாரு. அது மட்டும் இல்லாம நிறைய ரியாலிட்டி ஷோக்கள்லையுமே கலந்துக்கிட்டாரு. டான்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறமா குக் வித் கோமாளி ஷோவா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே கலந்துக்கிட்டாரு. அடுத்தடுத்து இவருக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்துகிட்டு தான் இருந்துச்சு. இவர் போகக்கூடிய ஷோக்கள் எல்லாமே இவருக்காகவே பார்க்கவும் நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் இருந்தா கூட இன்னொரு பக்கம் அவங்களோட ஊர்ல வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காரு. என்னன்னா, அவங்க ஊர்ல கீழத்தெரு அப்படின்ற ஒரு தெரு இருந்துச்சு, அது வந்து இப்போ காணாம போயிடுச்சு. அந்த சிட்டிசன் படத்துல வந்து ஒரு ஊரையே காணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த இவங்களோட ஜிபி முத்து அவரோட ஊர்ல வந்து ஒரு தெருவையே காணும். அது வந்து அரசுக்கு சொந்தமான நிலம் தான், அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க ஒரு சில தனிநபர்கள், அதனால அந்த தெருக்களை குறுகலா மாறிடுச்சு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அது தொடர்பான வழக்கு விசாரணையுமே நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் இப்போ அந்த இடத்துல வந்து கோவில் கட்டுமான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்குது. ஊர் பொதுமக்கள் சார்பில் உள்ள வந்து கோவில் கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கிறதுனால இதை வந்து இப்போதைக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல சொல்லிட்டாங்க. இந்த வழக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நிலம் வந்து யாருக்குன்னு தெரிந்ததுக்கு முன்னாடி யாருமே இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து ஜிபி முத்து அவர்கள்கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இந்த விவகாரம் பெரிய அளவில் வெடிச்சதுக்கு அப்புறமா ஜிபி முத்து அவர்களோட குடும்பத்தை சேர்த்து எல்லாருமே தாக்குனாங்க. இது தொடர்பான வீடியோவும் வெளியாகி ரொம்பவே சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு.
அதாவது ஜிபி முத்தை மட்டுமே அடிக்கல, அவரோட பொண்ணுங்களையுமே அடிச்சு தாக்கினாங்க. ஸோ அந்த வீடியோக்கள் வந்து ரொம்பவே ஒரு மனசை கஷ்டப்படுத்துற விதமா இருந்துச்சு. ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ எதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பெண்களை கூட தாக்குறாங்க, அந்த அந்த சிறுமிகளை கூட தாக்குறாங்க. ஒருத்தர் மேல இருக்கக்கூடிய அந்த வன்மம் அப்படிங்கிறது அந்த குடும்பத்தை ஒட்டுமொத்த குடும்பத்து மேலேயுமே காட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே வருத்தத்தை தெரிவிச்சாங்க. இதுல அவங்க காயப்பட்டு மருத்துவமனைக்கு போய் சிகிச்சையுமே பெற்றுக்கிட்டாங்க. ஏன்னா இது தொடர்பா மறுபடியுமே வந்து வழக்கு தொடர்ந்தாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த விசாரணையுமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோக்கள்லாம் வெளியாகி ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. மனுஷன் வந்து ஒரு பக்கம் சந்தோஷமா எல்லாத்தையும் சிரிக்க வச்சா கூட இன்னொரு பக்கம் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரே அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சூழல்ல தான் இப்போ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கு. இது தொடர்பாக ஜிபி முத்து அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. என்னன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், என்னோட பொண்ணு வந்து 10ஆம் படிச்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு. எல்லாருமே என்ன மார்க் எடுத்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அதை நான் சொல்றதை விட என் பொண்ணு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க பொண்ணு வந்து நான் 331 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்க எல்லாரும் கேட்கலாம், ரொம்ப ஒரு கம்மியான மார்க் நீங்க சொல்லலாம். பட் இது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தான். என் பொண்ணு இந்த மார்க் எடுத்ததே எனக்கு பெரிய விஷயம் தான் அப்படின்னு அவர் சந்தோஷமா சொல்லியிருக்காரு. இதுக்காக அப்படின்னா நீங்க நினைக்கலாம், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு டைம்ல வந்து நாங்க அவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தோம். ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் வந்து மருத்துவமனைக்கு. நீங்க அந்த வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. எங்க குடும்ப அந்த ஊருக்குள்ள நடந்த பிரச்சனைகள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும். எங்க பொண்ணுங்களை கூட அடிச்சு தாக்கி அவங்களுமே மனசு லெவலில் ரொம்பவே காயப்பட்டிருந்தாங்க. இந்த நேரத்துல கூட என் பொண்ணு அந்த எக்ஸாம் எழுதி இவ்வளவு மார்க் எடுத்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா அந்த டைம்ல யாருமே வந்து நாங்க சந்தோஷமா இல்லை, நிம்மதியா இல்லை, டெய்லி பிரச்சனை இருந்துச்சு, மன உளைச்சல் இருந்துச்சு. ஒரு பக்கம் உடம்புல அவ்வளவு வேதனைகள், உடம்புல காயங்கள், மருத்துவமனைக்கு போறது, போலீஸ் ஸ்டேஷன் போறது, இந்த மாதிரி தான் நாங்க போய்கிட்டு இருந்தோம். இந்த நேரத்திலுமே என் பொண்ணு வந்து இவ்வளவு மார்க் எடுத்தது எனக்கு சந்தோஷம் தான். கண்டிப்பா என் பொண்ணு வந்து அடுத்து 12th வந்து இதை விட அதிகமான மார்க் எடுப்பா அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நல்லா படிப்பா அப்படின்னு சந்தோஷமான விஷயத்த வந்து பகிர்ந்திருக்காரு. ஸோ இதுக்கு வந்து நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லப்பா, பொண்ணுங்களை வந்து புரிஞ்சு வச்சிருக்காரு, தான் பொண்ணுங்களை வந்து எந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசிட்டாரு. எல்லாருமே வந்து அடுத்தவங்களை வந்து கம்பேர் பண்ணி பேசுவாங்க. மார்க் எடுத்தா உன்னை விட அந்த பையன் அதிகமா எடுத்துட்டான், உன்னை விட அந்த பொண்ணு அதிகமா எடுத்துட்டான், கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஆனா தான் பொண்ணு எடுத்த மார்க் வந்து போதும், அது வந்து இதுக்காக தான் எடுக்கல அப்படின்னு சொல்லி பொண்ணுக்காக சப்போர்ட் பண்றது வந்து ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லாம அடுத்த 12th வந்து என் பொண்ணு இதை விட அதிகமான மார்க் எடுப்பா அப்படின்னு நம்பிக்கையா சொல்றது, இதுதான் தந்தை பாசம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த மார்க் அப்படிங்கிறது ஒரு கம்மியான மார்க் கிடையாது. 331 அப்படிங்கிறது ஒரு நல்ல மார்க் தான். கண்டிப்பா உங்க பொண்ணு வந்து அடுத்தடுத்து நல்ல லெவலுக்கு போவாங்க, அடுத்தடுத்து நல்லா படிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ஸோ இது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்க போது தான் இந்த 10th எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ இந்த நேரத்திலையுமே அவங்க பொண்ணு அப்படிங்கிறவங்க வந்து படிச்சு இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு எல்லாருமே கமெண்ட்களை சொல்லிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜிபி முத்து அவர்களை பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.